அடுத்து ஒரு வீடியோ பரப்புகிறாங்க. என்ன வீடியோன்னா, இப்னு தைமியா அவர்கள் வந்து தாயத்தை ஆதரிச்சிருக்கிறாரு, ஆதரித்து ஒரு பாடமே எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மௌலவி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு தைமியாவுடைய அந்த கிதாப்பு பக்கத்தெல்லாம் சொல்லி அரபியெல்லாம் வாசித்து இப்னு தைமியாவை தாயத்தை ஆதரிச்சிருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அந்த வீடியோ பாருங்கள். அஹமது இப்னு தைமியாவுடைய ஹைலைட் கிதாபுகளில் ஒண்ணுதான் மஜ்மூஉல் ஃபத்தாவா. அதனுடைய 19வது வால்யம் 36வது பேஜில் ஒரு பாடத்தை கொண்டு வருவார். அந்த பாடத்துல அஹமது இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள். இதா உஸ்ஸிர அலல் மர்அத்தி விலாதத்துஹா, ஒரு பெண்மணிக்கு பிரசவம் சிரமமாக ஆகிவிட்டால், கர்ப்பிணியாக இருக்குகிற ஒரு பெண்மணி குழந்தை பெற்றெடுக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை வராமல் பிரசவம் சிரமமாக ஆகிவிட்டால் என்ன செய்ய வேண்டுமாம்? ஃபல் யக்துப், பிறகு ஃபி காகிதத்தின் என்பதாக வருகிறது, ஒரு பேப்பரில் எழுத வேண்டும் என்று சொல்லி சில இஸ்முகளை, பிஸ்மில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் என்று ஆரம்பிக்கிற சில இஸ்முகளையும் சில குர்ஆன் வசனங்களையும் குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு இதை எழுதி ஃபயுஅல்லகு அலா அலுதில் மர்அத்தி, அந்த பெண்ணினுடைய கண்டங்கையில் கட்டிவிடும்படியாக இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பேப்பர்ல குர்ஆன் ஆயத்தையோ இஸ்மையோ எழுதி அதை ஒரு கயிற்றினால் உடலில் நாம் கட்டி விடுவதைத்தான் தாவீஸ் என்று நாம் சொல்லுகிறோம். தாயத்து என்பதாகவும் சொல்வார்கள். இந்த தாவீஸ் எழுதுகிற விஷயத்தில் நமதொரு குழப்பவாதிகளின் நிலை என்ன? அது மிகப்பெரிய வழிகேடு என்றும் ஹராம் என்றும் ஷிர்க் என்றும் அல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்னு தைமியா சொல்லுகிறார், மஜ்மூஉல் ஃபத்தாவா 19வது வால்யம் 36வது பேஜில் ஒரு பாடத்தை போட்டுவிட்டு அதை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அதற்கு கடைசியில் அவர் சொல்லுவார், வகத் ஜர்ரப்னாஹு ஃபலம் நர ஷைஅன் அஅஜப மின்ஹு, அற்புதமான முறையில் பிரசவம் நடக்கும், இது அனுபவமிக்க ஒரு காரியமாகும் என்பதாக சொல்லுகிறார். அதற்கு சொல்கிறார்ல, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்னு தைமியாவுடைய மஜ்மூஉல் ஃபத்தாவான்னு ஒரு கிதாப், அவர் எழுதின கிதாபுங்கிறார். அவர் எழுதினது கிடையாது, அவர் அளித்த ஃபத்வாக்களை தொகுத்து பின்னாடி வந்தவங்க எழுதின புக் அது. இப்னு தைமியாவை எழுதின புக்குன்னு அவர் சொல்கிறார். அது பேசினவர் இப்னு தைமியா எழுதின சிறந்த புஸ்தகம் அவர் எழுதவே கிடையாது. இது ஃபத்வா கொடுப்பார்ல, அந்த ஃபத்வாக்கெல்லாம் தொகுத்து புக் ஆக்கியிருக்கிறாங்க பிந்தி வந்தவங்க. அதுதான் மஜ்மூஉல் ஃபத்தாவா இப்னு தைமியாங்கிறது. இப்னு தைமியாவுடைய ஃபத்வாக்களின் தொகுப்பு அந்த நூலில் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ஃபத்வாவில் சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி வந்து தாயத்துனா எப்படின்னு கேட்டால், ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவித்தல் இதா அசீர் அலல் மர்அத்தி விலாதத்துஹா, ஒரு பெண்ணுக்கு பிரசவம் சிரமமாக இருந்தால் ஃபல் யக்துப் பிஸ்மில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் என்று அவர் எழுதட்டும், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம் என்று எழுதட்டும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று எழுத வேண்டும். ஒரு பேப்பரில் ஏதோ எழுதணுமா, எழுதிட்டு இந்த வசனத்தை எழுதணுமா, கன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பசு இல்லா அஷியத்தன் உலுஹாஹா என்ற ஆயத்தையும், கன்னஹும் யௌம யரவுன மாயு அதுன லம் யல்பசு இல்லா சாத்த மின் நஹாரின் பலாகுன் ஃபல் யுஹ்லகு இல்லல் கௌமுல் ஃபாசிகூன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தையும் எழுதி என்ன செய்யட்டேன், அதை வந்து சுத்தமான ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவி அதை குடிக்கட்டும், குடித்து தொப்புள்ளெல்லாம் தடவிக்கிறட்டும், பிரசவம் லேசாகிறேன் அப்படின்னு சொல்லி இப்னு தைமியா எழுதியிருக்கிறாருன்னு ஒரு ஃபத்தாவாவில் இருக்குது. மஜ்மூ ஃபத்தா இட்டுக்கட்டி அவர் சொல்லலை, மஜ்மூ ஃபத்தாவா இப்னு தைமியாவில் அந்த மாதிரி இருக்கிறது. இதில் என்ன விளங்க மாட்டேங்கிறாங்கன்னா, இப்னு தைமியா வந்து என்னமோ நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி நினச்சிட்டு பதில் சொல்கிறாரு. இப்னு தைமியா அபு ஹனீஃபா சொன்னாலும் வேணாங்கிறோம், இப்னு தைமியா சொன்னாலும் தப்பு தானே. நாங்கள் எந்த குழுக்கள் இருக்கிறோம்? இப்னு தைமியா என்ன, இப்னு தைமியா இறைநேச செல்வர்களும் சைத்தானின் தோழர்கள்னு ஒரு புஸ்தகம் போட்டாங்க. அவ்வளோ கப்சாக்கில் தான் எழுதி வச்சுருக்கிறாரு. நம்மளே கண்டித்து பேசியிருக்கிறோம். அந்த இறைநேச செல்வர்களும் சைத்தானின் தோல், ஜின்னு சைத்தான்லாம் வந்து பயங்கர அந்த பேய் பிசாசுகளெல்லாம் நியாயப்படுத்தி நினைஞ்சிருக்காரு, அந்த புக்கில் எழுதியிருக்கிறாரு. அதை கண்டித்தே நான் பல தடவை பல இடங்கள் நாங்களே பேசியிருக்கிறோம். இப்னு தைமியா என்பவர் வந்து அந்த கபரு வணக்கம் மதுஹப் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் எதிர்த்தார், தைரியமாக எதிர்த்தார், துணிச்சலாக எதிர்த்தார். அப்படிங்கிற அந்த பேசிக்கில் மட்டும்தான் அவரை நம்ம வரவேற்புமே தவிர, அவருடைய ஆய்வுகள் சில விஷயங்களில் நிறைய மற்றவர்களைப் போல் அவற்றையும் பிழை வந்திருக்குது. இப்போ இப்னு தைமியாவை நாங்கள் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் இதை சொல்லணும். இப்னு தைமியாவை நாங்கள் அத்தாரிட்டி எடுத்துக்கிறோமா? இப்னு தைமியாவுக்கு தாயத்து போடலான்னா மார்க்க சட்டமாயிருமா? இப்னு தைமியா உன்னை மாதிரி அவரும் உளறி இருக்கான்னு போயிடும், அவ்வளோதானே. நீ எப்படி உளறி தாயத்து போடலாம்னு அவரும் உளறி இருக்கான்னு எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். இப்னு தைமியா அதை சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொன்னதாகத்தான் அந்த செய்தியை போட்டிருக்காரு. இப்னு தைமியா கூட இப்னு அப்பாஸ் இதை சொன்னார்கள் என்ற சனதோடு தான் போட்டிருக்காரு. எப்படி
கரத் அலா அபி ஹத்தசனா யாலபுன் உபைதன் ஹத்தசனா சுஃபியான் அன் முகமது பின் அபி லைலா அனில் ஹக்கமி அன் சாயித் இப்னு ஜுபைரின் அனிபின் அப்பாஸின் கால. இது அசீர் அலல் மர இப்னு தைமியாவுடைய வாசகமாக இல்லை, இப்னு அப்பாஸுடைய வாசகத்தை எடுத்து போட்டிருக்கார். ஆனால் எடுத்து போட்டு ஆதரிக்க தான் செய்கிறார், அது வேறு விஷயம். அப்போ இப்னு அப்பாஸ் சொன்ன ஒரு செய்தியை அந்த சலஃபுகள் தான் வந்து சஹாபாக்கள் சொன்னது ஆதாரம்ங்கிற கருத்தில் உள்ளவங்க தானே. சஹாபாக்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படிங்கிற கருத்தில் இப்னு தைமியாவும் தான் இருக்கிறார். இப்போ உள்ள சலஃபுகள் இருக்கிற மாதிரி அவர் இருக்கிறார். அந்த அடிப்படையில் இப்னு அப்பாஸ் சொன்னார் என்பதை ஒரு ஆதாரமாக வைத்து அவர் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி இப்போ பிள்ளை பெற கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வசனங்களெல்லாம் நல்லா எழுதி நல்லா கழுவி அதை குடிச்சுவிட்டு மிச்ச தண்ணீரை நொப்புளுக்கு மேலே தடவிக்கிறேன்னு தடவுனோம்னு சொன்னால் என்னவாயிரம், அந்த பிரசவ வழி லேசாயிரம்னு எழுதியிருக்கார். இது மாதிரி எழுதுனது வந்து எங்களுடைய நிலை என்னன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொன்ன அவர் என்ன இது இந்த வசனத்துக்கு இது நடக்கும்னு எங்கேருந்து அறிஞ்சார் அவர்? இந்த வசனத்தை எழுதணும்னு எங்கேருந்து அறிஞ்சார்? எழுதி கரைச்சி குடிக்கணும்னு எங்கேருந்து அறிஞ்சார்? இந்த வசனங்களே ஓதி குடித்தா வைத்த வழி அந்த பிள்ளை பேர் லேசாகும்னு எதுலேருந்து அறிந்து கொண்டார்? இதெல்லாம் வகையில் அறிகிற விஷயம் தானேங்க. இந்த மாதிரி விஷயம் ஒன்று இருக்குது, இந்த வசனத்தை ஓதினால் இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அல்லாஹ் மட்டும்தானே சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்லி கொடுத்த அடிப்படையில் ரசூல் சொல்ல முடியும். வேறு யாராவது சொல்ல முடியுமா? இப்னு அப்பாஸ் அப்படி சொன்னார்னா அவர் சொன்னார், தப்பாக சொல்லியிருக்கிறாரு. இந்த பிரசவ வேதனை கஷ்டமாக இருந்தால் இதை செய்யணும்னு அது எங்கேருந்து எடுத்தார்? அட பிரசவம் கஷ்டமாக தாங்க இருக்கு. பிரசவத்துக்கு வழி வராட்டி தான் பஞ்சாயத்து ஊசியை போட்டு வழி வர வைப்பாங்க. பிரசவம்னாலே அந்த வழி வந்தால் தான் அந்த குழந்தை வருவதற்குரிய அந்த எல்லா ப்ராசஸரும் ஒழுங்காக நடக்க முடியும், ஈஸியாக குழந்தை பிறக்கும். என்னமோ குழந்தை பிள்ளை பெறு வழிங்கிறது வெட்டு காயப்பட்ட மாதிரி உள்ள விஷயமா இது? பிள்ளை பெறுவதற்கு வழியாக தானே இருக்கு. அந்த வழி வேதனைக்காக இதை செய்யணும்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இதை இப்னு அப்பாஸ் சொன்னார்னு வச்சுக்கிறோம். அவர் சொன்னதும் ஆதாரமற்றது, அதே ரெண்டாவது சொல்கிறேன். அவரே சொல்லியிருக்கட்டும், அதை ஆதாரமாக நம்பி இப்னு தைமியாவும் சொல்லியிருக்கட்டும். இது எப்படி இப்னு அப்பாஸுக்கு தெரியும் சொல்லு? இந்த வசனத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு என்பதை எழுத வேண்டும். அப்புறமேல கண்ணகும் யௌம யரவுனஹான்னு அந்த வசனம் தேடி பிடிச்சி இந்த வசனத்தை எழுதி கரைச்சி குடிக்கணும். அதே மாதிரி யௌம யரவுன மா அதூன மா தூ அதூன என்ற வசனத்தை வந்து எழுத வேண்டும், அதை கரைத்து குடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் அவர் சொல்வார் என்றால் இது எங்கேருந்து எடுத்தார்? ஒரு வசனத்திற்கு இந்த ரிசல்ட் இருக்குங்கிறத வந்து அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சொல்ல முடியாத. அல்லாஹ் சொல்லலை, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லலை, இப்னு அப்பாஸ் தான் சொன்னதான் எழுதி வச்சுருக்கிறார். அதை அவர் நம்பி இருக்கிறார். சரி, இப்னு அப்பாஸ் சொன்ன அந்த செய்தியாவது கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் அதன் அறிவிப்பாளரில் வந்து அவரே போட்டிருக்கார், இப்னு தைமியாவை போட்டிருக்கிறார். முகமது பின் அபி லைலா என்பவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆளில் வந்து அவர் இருக்கார். யார்? முகமது பின் அபி லைலாங்கிற வர்றார். இவரை பற்றி ஹாஃபில் இப்னு ஹஜர் சொல்லும்போது சதுகுன் செய்யுல் ஹிஃபுல் ஜித்தன், இவர் உண்மையாளர் தான், ஆனால் கடுமையான ஒரு மனன சக்தி மோசமான ஒரு ஆள் இவர் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தஹபி வந்து இவர் லோபாக்கள் பலவீனர்களுங்கிற பட்டியலில் இவரை சேர்த்துருக்கிறார். அப்போ வந்து இவர் வந்து நினைவாற்றல் கம்மி, பலவீனமான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு கருத்தில் அறிஞர்கள்லாம் விமர்சித்த ஒரு ஆள் தான் இதை சொல்கிறார், இதன் அறிவிப்பாளர்களில். அதனால் இப்னு அப்பாஸ் சொன்னதுங்கிறதே ப்ரூஃப் ஆகலை, அது பலவீனமாயிடுச்சு. அப்படியே சொல்லி இருந்தாலும் இப்னு அப்பாஸ் தான் சொன்னார்னு என்கிட்ட வந்து நேரடியாகவே இப்னு அப்பாஸ் சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேனே. உனக்கு எப்படி தெரியும் இது? இந்த வசனத்தை இப்படி செஞ்சால் இன்னும் ரிசல்ட் வரும்னு உனக்கு எங்கேருந்து இந்த இல்மு கிடச்சிச்சு அப்படின்னு இப்னு அப்பாஸ் இருந்தால் அவர்கிட்டே நாங்கள் கேட்போம். அப்போ இப்னு அப்பாஸ் வஹீல உள்ள ஒரு ஆள் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவர் சொன்னால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிறோமே தவிர இப்னு அப்பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்லிட்டார் நம்பி இப்னு தைமியா சொல்லிவிட்டார். அவங்களுடைய கருத்தாக தான் இப்னு தைமியா கருத்து. இப்னு தைமியா மட்டும் சொல்கிறேன், இப்னு தைமியா மட்டும் இல்லை, அவருடைய இமாமா இருக்கக்கூடிய அஹ்மது இப்னு ஹம்பலுடைய கருத்து அதுதான். இதில் அனுபவத்தில் நாங்கள் கண்டிருக்கிறோம்லாம் விட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் இங்கே நிற்காது. இது மாதிரி அனுபவத்தில் கண்டோங்கிற கதையெல்லாம் நிறைய மதகப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்துட்டு ஒதுக்கிட்டு தான் நாங்கள் தௌஹீதில் இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி புழுகு மூட்டை செய்வாங்க. அப்போ இந்த கபர் மூசல் காலிமி திரியாக்கும் முஜர்ரபுன், மூசல் காலிமுடைய கபர் இருக்குதா, அது பெரிய மந்திரம், அனுபவத்தில் கன்ற ஒரு மந்திரத்தல் என்று அவர் பாட்டெலாம் ஷாஃபி இமாம் படித்ததாக எழுதி வச்சுருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒதுக்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இது நடந்தால் அது நடக்கும், இது நடந்த அனுபவம்லாம் பேசாத. அப்போ எல்லாமே அனுபவம் தான். திருப்பதியில் கொண்டு உண்டியலில் காசை போடுறான்னு அவங்கள்ட்ட கேட்டால் அனுபவமா, அனுபவத்தை நிறைய பேருக்கு புள்ள கிடச்சிருக்குங்கம்மா. வேளாங்கண்ணில் ஏன்டா போறியான்னு கேட்டால் அவனும் சொல்லுவான், அனுபவத்தான் சொல்லுவான். அனுபவங்கிற ஒரு விஷயமா, அனுபவங்கிற தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அனுபவம் பாங்க. நமக்கு மேட்ரு என்னென்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லணும், ரசூல் சொல்லணும், அவ்வளோதான் விஷயம்.
நீங்கள் சொல்லக்கூடிய இப்னு தைமியாவிலிருந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள், நிறைய அறிஞர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், பட்டியலே போட்டாலும் சரி தான். ஆனால் அதில் வந்து என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இது இஸ்லாத்துக்கு என்ன அடிப்படை, இது எப்படி மார்க்கத்தில் ஒரு ஆதாரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆதாரமே கிடையாது. இப்னு தைமியா தவறான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு கருத்து இது. இப்னு தைமியாவோட கருத்து அதுதான். இப்னு தைமியாவோட கருத்தானே தவிர அது இஸ்லாத்தின் கருத்து கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் சொல்கிற கருத்தில் அவர் ஒத்து போகிறார். தாயத்து போடுற கம்பெனிகள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர் ஒத்து போயிருக்காருன்னு எடுத்துக்கிறோமே தவிர, இப்னு தைமியா யாருக்கு வேண்டா இது பதில் சொல்ல வேண்டி வரும் தெரியுமா? இந்த செலப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அவங்க தான் செலவு சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல. இப்னு தைமியா சொன்னால் சரியாக இருக்கும்னு அவங்க வேண்டாம் இது பதில் சொல்ல கடமைப்பட்டவங்களே தவிர, நம்ம வகி மட்டும் மார்க்கமுண்டு பின்பற்றக்கூடிய நமக்கு இதெல்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாது. ஜுஜுபிமாங்கல்ல, இது ஒன்றுமே கிடையாது. இது மாதிரி நிறைய பார்த்துட்டோமே. அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு எது மட்டும்தான் காட்டணும், இது செய்யலாம்னு ஒன்றை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னான்னு காட்டுங்க, அல்லது நபி சொன்னாங்கன்னு காட்டுங்க. இது அல்லாமல் அபூபக்கர் சித்திக்கு சொன்னான்னு கேட்டாங்க நம்ம ஏற்றுக்கிற மாட்டோமே. முத்தலாக்கு விஷயத்துக்கு இல்லைன்னு சொன்னார் உமர், நம்ம ஏற்றுக்கிட்டோமா? 3 தலாக்குன்னு யாராவது சொன்னால் என்ன செய்கிறது, நான் சட்டமாக்கிடுவேன்னு சொல்லி சட்டமாக்கினார். தலாக்குன்னா 3 தலாக் ஆகிவிட்டதுன்னு சொன்னார். ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி இல்லாத ஒன்றை உமர் சொன்னார் என்பதற்காக நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோமா? இல்லை, உமர் சப்பா சொல்லிட்டாருங்கிறோம். அதனால் வந்து அபூபக்கர் உமர் அவர்கள் சொன்னாலே நம்ம வந்து அது ஆதாரம் இல்லாமல் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம். இப்னு தைமியா சொன்னால் ஏற்றுக்கிறோம் நம்ம. ஆனால் இவர் சொன்னபடி இப்னு தைமியா சொல்லித்தான் இருக்கிறார். நீ இதை விட இந்த மூளை பதில் இந்த பேசுகிறார்ல, இந்த போய் படிச்சுக்கிட்டு தேடுறதை விட அல்லாஹ் ரசூல் இதை பற்றி என்ன சொன்னாங்கன்னு தேடி இருக்கலாம்ல. உனக்கு சப்போர்ட்டாக இப்னு தைமியா கூப்பிட்றதை விட்டுவிட்டு இது பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது, இது பற்றி ஹதீஸ் என்ன சொல்லுது, அதை ஆராய்ச்சி பண்ணி அதன்படி பேசுவாரையானால் அதுக்கு என்ன செய்யலாம், அதை பதில் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் பதில் கொடுப்போம். சரியான ஆதாரத்தை எடுத்து காட்டினா ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் முதல் ஆளாக நம்ம இருப்போம். அதனால் வந்து இப்னு தைமியா அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இப்னு தைமியாவும் சொல்லிவிட்டார், இப்னு தைமியாண்ட இன்னொரு ரசூலா, அது ரசூலாவுக்கு வந்து அடுத்த ரசூலா அவர் அப்படின்னு கேட்டு போயிருங்க. அவ்வளோதான் அதுக்கு கூட பதில்.